லீடர் திரைப்படத்துடைய ஹானஸ்ட் ரிவ்யூ இப்போ பார்க்க போகிறீங்க. அதுவும் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறீங்க. லீடர் திரைப்படம் சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சியோட இரண்டாவது திரைப்படம். அவருடைய முதல் திரைப்படத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவரை எவ்வளவு ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு காரணம் அவருடைய ஒப்பனையும் அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் தான் அந்த படத்தில் சரியில்லாமல் அமைஞ்சதுனால அவரை ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றினாங்க. ஆனால் நான் அந்த படத்திலே கெஸ் பண்ணியிருந்தேன், இவர் ஆக்ஷன் ஹீரோவாக தான் அடுத்த படங்கள் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இரண்டாவது படம் அமைஞ்சிருக்கு. அவருடைய இரண்டாவது படம் சும்மாலாம் கிடையாதுங்க, வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நான் படத்துக்கு போயிருந்தேன். நான் போன தேட்டரில் 2 படங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. ஒன்று TN26, இன்னொன்று லீடர். நிறைய பேர் வந்திருந்தாங்க. TN26க்கு தான் நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த பட்சத்தில் எல்லாரும் லீடருக்கு தான் வந்திருந்தாங்க. அதுவே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் விறுவிறுப்பான திரைக்கதை அம்சமாக இருந்துச்சு படம். அதாவது ஒரு இடத்துலையும் லேக் இல்லாமல் படம் போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் காமெடிகள் இருந்தாலும் லைட்டாக தான் சிரிக்க வச்சாலும், ஆனாலும் படம் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. அவருக்கு தகுந்த மாதிரி படம் எடுத்திருந்தாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் நடிப்பில் மெருகணும் அப்படின்னாலும் இப்போதைக்கு அவருடைய நடிப்பு கொஞ்சம் 2வது படத்திலேயே கொஞ்சம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவரை எந்த அளவுக்கு அழகாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லாமல் அவரை எவ்வளவு அழகாக காட்ட முடியுமோ காட்டியிருக்காங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எல்லா ட்விஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. அதாவது கெஸ் பண்ணுற மாதிரியான ட்விஸ்ட் இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க இது கெஸ் பண்ணுற மாதிரியான ட்விஸ்ட் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ட்விஸ்ட்டு ஓப்பன் ஆகுது. அப்போ நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு டைமிங் கொடுக்காம நீட்டாக கொண்டு போயிருக்காங்க படத்தை. உண்மையாகவே சொல்கிறேன், படம் உட்காந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. டைரக்டர் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. உண்மையாகவே சொல்லணும்னா அவர் அண்ணாச்சியை பாராட்டுறதை விட டைரக்டரை பாராட்டணும். அவரை வச்சு சூப்பரான ஒரு திரைப்படத்தை கொடுத்ததுக்கு டைரக்டரை பாராட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சக கலைஞர்கள் அனைவரையும் பாராட்டலாம். படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் அந்த படத்துக்கு போகலான்னு போனப்போ பார்த்தீங்கன்னா TN26 தூக்கிட்டாங்கங்க. கரெக்டாக ஒரு 2 நாள் கழித்து TN26 இல்லை. ஆனால் இந்த லீடர் படம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ நான் உள்ளே போகிறப்ப ஏற்கனவே நான் வந்திருந்தப்போ இருந்த கூட்டத்தை விட அன்னைக்கு லீடர் படத்துக்கு அதிகமான கூட்டம் இருந்துச்சு. சத்தியமாக நான் கெஸ் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு இந்த படத்தில் எல்லாரையும் கவர்ந்துட்டார் அண்ணாச்சி அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு திரைக்கதை, நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு அவருக்கு. இப்படியே இவர் மெயின்டைன் பண்ணிட்டு போனால் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த திரைப்படத்தை நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் படம் அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.